இப்போது கமல் அவர்கள் அந்த தக்கலை விவகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு. அதில் தீர்ப்பையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளு அப்படின்றத கொஞ்சம் மேம்போக்கா சொல்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் இந்த இது குறித்து கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் கமலுக்கு ஆதரவாகவும், ஒரு சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து படத்தையும் ஒத்தி வச்சுட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தக்லை படத்தில் அவர் ஒரு வார்த்தையை நம்ம எந்த இடத்துல, எந்த தோணியில், எந்த அர்த்தத்தில் பேசுகிறோம்னு இருக்கு. அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து கோபமாகவும் பேசலாம், சாந்தமாகவும் பேசலாம், செல்லமாகவும் பேசலாம். அப்போ இந்த ஒரு வார்த்தையை எதற்காக பேசியிருக்கிறாருன்னு முதல்ல பார்க்கணும். ஒரு தக்லை படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அதில் கன்னடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமாரை பேசுகிறார். நம்மளாம் வந்து அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம், மொழியாக இருந்தால் கூட அண்ணன் தம்பி மொழி மாதிரி தான் இது, இந்த மொழியிலேருந்து அந்த மொழி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ஒற்றுமையை இணைக்கக்கூடிய வேலையை தான் பேசியிருக்காரு. அப்போ அதை வந்து பாராட்டணும். அதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணக்கூடாது, அவசியமே இல்லை. சொல்லப்போனால் அதுக்கு வந்து பாராட்டத்தான் செய்யணும். அதாவது அது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு அந்த நோக்கத்தோடு தான் பேசினார்.